செய்திகள். கத்தார் எரிவாயு மைய வெடி விபத்து, இந்தியர்கள் உட்பட 13 பேர் பலி. 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் ஆட்டம் கண்டது, முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழகத்தில் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மொஹரம் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து 1432 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா. தற்காலிக தடைக்கு பிறகு இந்தியாவில் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது டெலிகிராம் செயலி. தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யும். கத்தாரில் உள்ள முக்கிய எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 66 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேற்காசிய நாடான கத்தாரின் புகழ்பெற்ற ராஸ் லபான் தொழிற்பேட்டையில் பார்சான் எரிவாயு உற்பத்தி மையம் அமைந்துள்ளது. கடந்த 4 மாதங்களாக நீடித்த ஈரான் அமெரிக்க மோதல் காரணமாக இந்த ஆலையில் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இரு நாடுகள் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஆலையை மீண்டும் இயக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் ஆலையில் பணியை தொடங்குவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக ஆலையின் ஒரு பகுதியில் பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட தீ ஆலை முழுவதும் பரவியது. இந்த விபத்தில் இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளை சேர்த்த 13 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 66 தொழிலாளர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழப்பை உறுதி செய்த கத்தார் நாட்டு எரிசக்தி துறை அமைச்சர் சாத் பின் ஷெரிடா அல் காபி, வெடி விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டுள்ளது. இதில் எந்தவித சதி வேலைகளோ வெளிநபர் தாக்குதலோ இல்லை என தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. சட்டசபை நிறைவு நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசினார். அப்போது அவர் பேசியதாவது: மக்கள் தயவால் தாவிக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் தயவால் தாவிக ஆட்சி நடைபெறவில்லை. சோஃபா மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். சோஃபா மாடல் என்றால் என்னவென்று புரியவே ரொம்ப நாள் ஆகிவிட்டது. சோஃபா செட், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வெளியே பண்ணுங்கள், சட்டசபையில் வேண்டாம். தாவிக ஆட்சியில் பட்டியலினத்தினர் 8 பேருக்கு அமைச்சர் பதவி. ஊழலில் ஊறி போனவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டார்கள். கட்சி நிதி என்ற பெயரில் மக்கள் பணத்தை தொட்டவர்களை விடமாட்டோம். 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடியது. பேசுங்க பேசுங்க என்றால் நான் என்ன பேசுவது? தற்போதைய மத்திய அரசு சார்ந்த கட்சியுடன் கொள்கை அளவில் நேரெதிராக நிற்பவர்கள்தான் நாம். அதே சமயம் எதற்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்புகிறவர்கள் நாம் அல்ல. நமக்கு எப்போதுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதற்கான மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கவோ மாட்டோம். மக்களுக்கோ சிறுபான்மை சகோதரர்களுக்கோ நம் ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்த சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரின் டீமும் இல்லை, நாம் பியூரான பீப்புள் டீம் என்று கூறினார். முதலமைச்சர் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2017இல் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தியதில் குளறுபடி நடந்ததாக எழுந்த புகாரில் 156 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினரும் வழக்கு பதிந்துள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 18 இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. ஓய்வு பெற்ற கல்வித்துறை அதிகாரிகள் வீடுகள், நிறுவனங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொஹரம் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து 1432 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜூன் 25, 26, 27 ஆகிய நாட்களில் சென்னையில் இருந்தும் பிற இடங்களில் இருந்தும் அதிகமான பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 25ஆம் தேதி
525 பேருந்துகளும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலா 315 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in என்ற இணையதளம் மற்றும் TNSTC செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்கலாம். சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தாழி பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தெலங்கானா முதல் தமிழகத்தின் மன்னார் வளைகுடா வரை ஆந்திராவின் ராயலசீமா வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவியது. தமிழகத்தில் சில இடங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா ஏற்கப்பட்டதாக ஜனாதிபதி மாளிகை அறிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த பாஜக தலைவர் ஜார்ஜ் குரியன். இவர் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ராஜ்யசபா எம்பியாக இருந்த இவரது பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து தனது மத்திய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி மாளிகை ஏற்றுக்கொண்டது. பாஜக தொடங்கப்பட்டது முதல் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் மூத்த தலைவர்களில் ஒருவர். கேரள மாநில அரசியலில் கட்சியின் முக்கிய பிரமுகராக ஆவார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி மாளிகை ஏற்றுக்கொண்டது. பாஜக தொடங்கப்பட்டது முதல் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் மூத்த தலைவர்களில் ஒருவர். கேரள மாநில அரசியலில் கட்சியின் முக்கிய பிரமுகர் ஆவார். மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் என்று பல மாதங்களாக பேசப்பட்டு வந்தது. தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் முடிவுகளுக்காக பாஜக தலைமை காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. தற்போது தேர்தல்கள் முடிந்த நிலையில் விரைவில் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட உள்ளது. அதன் முன்னோட்டமாகவே கேரளாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா செய்துள்ளார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. நீட் மறுதேர்வு காரணமாக இந்தியாவில் டெலகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தடை காலம் முடிந்த நிலையில் மீண்டும் பயனர்கள் பயன்பாட்டுக்கு இந்த செயலி வந்துள்ளது. நீட் மறுதேர்வை முன்னிட்டு ஜூன் 22 வரை டெலகிராம் செயலுக்கு மத்திய அரசு தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெலகிராம் செயலி நிர்வாகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் அரசின் தற்காலிக தடை உத்தரவு செல்லும் என தெரிவித்தது. இந்த நிலையில் ஜூன் 16 முதல் 22 தேதி வரையிலான ஒரு வார கால தடையை தொடர்ந்து டெலகிராம் செயலி இந்தியாவில் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது. ஸ்மார்ட் போன்களில் டெலகிராம் செயலியை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்ய முடிவதாக பயனர்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மற்றும் கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த செயலியை இப்போது டவுன்லோட் செய்ய முடிகிறது. மேலும் இந்த செயலி மூலம் மல்டிமீடியா மெசேஜ்களை அனுப்ப முடிவதாகவும் அது அனுப்பும் நபர்களுக்கு டெலிவரி ஆவதாகவும் பயனர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் டெலகிராம் செயலியின் இயக்கம் வழக்கமான பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பயனர்களில் சிலர் தங்களால் டெலகிராம் செயலியில் சாட்களை ஆக்சஸ் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். சில பயனர்கள் தங்களால் டெலகிராம் செயலிக்குள் லாக்இன் செய்ய முடியவில்லை என கூறியுள்ளனர். செயலியை மீண்டும் இன்ஸ்டால் செய்தாலும் இந்த நிலை நீடிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட தனியார் டெலிகாம் சேவையை பயன்படுத்தும் பயனர்கள் சிலரும் தங்களால் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் டெலிகிராம் செயலியின் பயன்பாடு இந்தியாவில் மெல்ல திரும்புவதை அறிந்து கொள்ள முடிகிறது.